ஹலோ கேஸ், வெல்கம் பேக் டு எபிக் ரூல்ஸ் தமிழ். இந்த வீடியோட ப்ரீவியஸ் எபிசோடு பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போட்டுருக்கு, அது போயிட்டு வந்து பாருங்க. இல்லைனா இந்த ஸ்டோரியோட ஸ்டோரி லைன் புரியாது. கேஸ் எல்லாரும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடுங்க. அப்புறம் உங்ககிட்ட ஹைப் இருந்தா கொஞ்சம் போட்டுடுங்க. அப்போ சரி கேஸ், நான் உங்களோட டைம் வேஸ்ட் பண்ண விருப்பப்படல. வாங்க நாம கதைக்குள்ள போயிடலாமா? போன எபிசோட்ல ஹீரோவை ஆப்ஷன் நடக்கிற இடத்துக்குள்ள இருக்க கார்ட்ஸ் விடாம ஸ்டாப் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ பிலோயிங் ஷாங்கி பேலஸ்ல இருக்க ஒருத்தன் வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணி ஆப்ஷன் நடக்கிற இடத்துக்குள்ள கூட்டிட்டு போயிருப்பா. இப்ப இங்க இருந்தா இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த குயின் பையில ஹீரோ பார்த்து கேக்குறா, பிரதர்லி இந்த ஆப்ஷன் நடத்துற இடத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்ப ஹீரோ சொல்றா, நானே சொல்றதை விட நீங்களே ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அப்ப அவன் சொல்றா, இங்க 5 லேயர்ஸ் ஆஃப் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அதுல ஒவ்வொன்றத்திலையும் 5 எலமெண்ட்ஸும் இருக்குது. கோல்டு, வுட், வாட்டர், ஃபயர் அண்ட் எர்த். இந்த 5 எலமெண்ட்ஸும் சேர்ந்து இங்க ஒரு ஸ்ட்ராங் ஃபார்மேஷன் இருக்குது. இந்த ஃபார்மேஷனை ஒரு வாட்டி ஆக்டிவ் பண்ணா போதும். 9 யாங் டிரான்ஸ்ஜெண்டர்ல இருக்க ஒருத்தனா இருந்தா கூட அப்ப அதுல இருந்த எரிஞ்சு சாம்பலாகி போயிடுவா. அப்ப அந்த குயின் பயலோட ஆளுகளும் சொல்றாங்க, யங் மாஸ்டரோட ஐசைட்டு நாளாக ரொம்ப இம்ப்ரெசிவா போய்கிட்டே இருக்கு. அப்ப இன்னொருத்தன் சொல்றான், ஆமா இன்னும் கொஞ்ச நாள் கூட போனா நாங்க ஒரு 5-6 பேர் சேர்ந்தா கூட இவங்களை மேட்ச் பண்ண முடியாது. அப்ப ஹீரோ சொல்றா, பிரதர் குயின் நீங்க சொல்றது தப்பு. இந்த ஃபார்மேஷன்ல எக்கச்சக்கமான ஓட்டைகள் இருக்கு. ஆக்டிவ் பண்ணும்போது நான் அதுல இருந்தா எனக்கு 3 செகண்ட் மட்டும் போதும். நான் ஃபுல்லா இந்த ஃபார்மேஷனை உடைச்சிட்டு வெளியில வந்துடுவேன். அப்ப இது கேட்டதும் அந்த குயின் பாயிலும் அவனோட ஆளுகள் எல்லாம் ஷோக் ஆயிட்டாங்க. இப்ப அங்கிருந்து அந்த லிங்ஃபா முட்டா பையன் கடுப்பாய் சொல்லிக்கிட்டே வரா, பல எரிசா இந்த நார்த்தன் ஸ்டார் இல்லத்துல நைட் கிங் சிட்டி தான் டாப் டியரா இருக்குது. இந்த ஃபார்மேஷன் பேர்சன்ல கிரியேட் பண்ணது வேற யாரும் இல்ல, இந்த நைட் கிங் சிட்டியோட லோர்ட் ஜுன் வூஷாங் தான். பவர் பண்ணது நீ எப்படி குத்த சொல்ல முடியும்? அப்படியே அவன் மனசுல நினைக்கிறா, இவ எப்படி உள்ள வந்தா? அது மட்டும் இல்லாம இந்த பிலோங் ஷாங்கின் பேலஸ் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கா. அப்ப அந்த குயின் பாயில் அவங்கிட்ட கேக்குறா, யங் மாஸ்டர் லிங்ஃபாங் அப்போ உங்களுக்கு இந்த ஃபார்மேஷனை பத்தி தெரியுமா? அப்ப அவன் சொல்றா, இல்ல இதை பத்தி எனக்கு ஒன்னும் தெரியாது. ஆனா அந்த லின்யூ பயலுக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும்? நைட் கிங் சிட்டியோட லோடு கிரியேட் பண்ணா அரே ஃபார்மேஷனை பத்தி இப்படி பேசுறதுக்கு இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அப்ப அந்த குயின் சொல்றா, டேய் அப்ப உனக்கு ஒன்னும் தெரியாது, அப்ப எதுக்குடா சும்மா கடந்து நோய்னு பேசிட்டு இருக்க? அப்ப அவன் சொன்னது கேட்டது இவன் கடுப்பா நினைக்கிறா, இந்த பிலோங் சாங்கிங் பாரஸ் கூட மோதனா என்ன ஃபுல்லா முடிச்சு விட்டுடுவாங்க. அதனால எனக்கு இப்ப வர கோவத்தை எல்லாம் இந்த லின்யூ முட்டா பையன் மேல திணிக்கலாம். அப்படியே ஹீரோ பார்த்து கத்திக்கிட்ட கேக்குறா, டே லின்யூ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி பேசியிருப்ப? டேய் உனக்கு மத்தவங்களோட பின்னாடி ஒரு ஆமா மாதிரி ஒளிஞ்சிக்க மட்டும்தான் தெரியும். இதெல்லாம் கேட்டு அங்கிருந்து குயின் பாயில் கடுப்பாய், டேய் உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ இப்படி பேசியிருப்ப? அப்படியே அவனை பார்த்த ஒரு அட்டாக்கு, டேய் லிங்ஃபா உனக்கு ரொம்ப அறிவு இருக்குன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? இப்போ இந்த அட்டாக் வர பார்த்துட்டு அவனுக்கு அல்ல இல்ல. அப்ப அவனோட கார்ட்ஸ் வந்து அந்த அட்டாக்கை தடுக்கிறதுக்காக நிக்கிறாங்க. அப்ப அந்த லிங்ஃபா சொல்றா, மிஸ்டர் கியூன் அந்த சின்ன பயலுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுக்கறல, நீங்க தலையிடாதீங்க. அப்ப இவனோட முன்னாடி நிக்கிற ஒரு கார்டு நினைக்கிறா, ஐயோ முன்னாடி நிக்கிற ஒரு பைத்தியக்காரன் ஆச்சே, எதுக்காக இந்த முட்டாப்பாய் அவனை ப்ரொவோக் பண்ணா? அப்ப அந்த குயின் பாயில் அங்கிருந்து சொல்றா, ஓஹோ நீங்க என்னோட அட்டாக்க தடுக்க நினைக்கிறீங்களா? ஆனா அது உங்களோட கனவுல கூட நடக்காது. ஏன்னா நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. பார்த்தா அந்த அட்டாக் அவங்களால தடுக்க முடியல. பிளட் வாமிட்டே எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப அந்த லிங்ஃபாம் பாயில் அங்கிருந்து கத்துக்கிட்ட கேக்குறா, ஏ பிலோயிங் ஷாங்கி பேலஸ் எதுக்காக நீ என்னோட ஆளுகளை புள்ளி பண்ணிட்டு இருக்க? அப்ப அந்த குயின் பாக்குறா, பார்த்தா அந்த லிங்ஃபாம் பாயிலும் பிளட் வாமிட் எடுத்துட்டா. அப்ப அந்த குயின் பாயில சொல்றா, ஃபியூச்சர்ல நீ எப்போ இது ஞாபகம் வச்சுக்கோ, பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது சின்ன பசங்க உள்ள வரக்கூடாது. இந்த தடவை நான் உன்ன உயிரோட விடுறேன், ஆனா அடுத்த தடவை அப்படி நடக்காது. அப்ப இது பார்த்துட்டு அங்கிருந்து 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே வந்து அதுல ஒரு பொண்ணு சொல்றா, ஆஹா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யங் மாஸ்டர் லிங் இன்னைக்கு ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்காரு. இவதான் எம்பரசெக்டோட டிசேபிள் ஷாங் பைலியன். அப்ப பக்கத்துல இருக்கவும் சொல்றா, லிங்ஃபா உன்னோட கோடஸ் இது பார்க்காம விட்டது நல்லதா? அப்படி அவ பார்த்தா கொஞ்சம் நினைச்சு பாரு, அது யோசிக்கும் போது எனக்கு சிரிப்பா வருது. இவன் தான் ஃபிளையிங் செட்டோட டிசேபிள் ஹேட் ஆகும். அப்ப இவன் என்னது ஷாங் பைலியனும் ஹேட் ஆகுமா? இவங்க எப்போ வந்தாங்க எங்க? அப்ப அந்த குயின் பயல் ஹீரோ கிட்ட கேக்குறா, பிரதர் லின் நாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்த விஷயம் இன்னும் முடியலையே. ஏன்னா எனக்கு இந்த ஃபார்மேஷனை பத்தி படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த ஃபார்மேஷன்ல எங்க வீக்னஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்ப ஹீரோ அதை பத்தி தெரிஞ்சுக்கணுமா? நாளைக்கு சிட்டிலோட ஜுன் வூஷாங் விசிட்டர் ஹால்ல பேசல என்ன மீட் பண்ண வருவா. அப்ப பிரதர் கியூன் நீங்களும் அங்க வாங்க, நாம அதை பத்தி அங்க டிஸ்கஸ் பண்ணலாம். இது கேட்டதும் அங்க நின்னா எல்லாரும் ஷோக் ஆயிட்டாங்க. அப்ப அந்த டியூ பொண்ணு நினைக்கிறா, உண்மையில இவர் யாரு? அந்த சிட்டிலோட ஜுன் வூஷாங்க இவரை வந்து பேசல மீட் பண்ணணும்னா இவர் யாரா இருக்கு? இவரோட பேக்ரவுண்ட்ல இருக்க பவர் என்ன? அப்ப அந்த குயின் பாயில் சொல்றா, சரி நான் வரேன். பிரதர் லின் எங்க கூட வாங்க, எங்களோட பிலோயிங் ஷாங்கி பேலஸுக்காக ஒதுக்கப்பட்ட சீட் அங்க இருக்குது. நாம அங்க போய் இருந்து இந்த ஆப்ஷன் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்ப ஹீரோ சரி போலாம். அப்படி அவங்க எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டாங்க. அப்ப ஹீரோ சொல்றா, இந்த ஆப்ஷன் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. பார்த்தா அந்த ஆப்ஷன் நடக்கிற சென்டர்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு டிராகன் இருக்கு. அப்ப அந்த சின்ன பொண்ணு அந்த டிராகனை பார்த்து சொல்றா, பிக் பிரதர் அந்த டிராகனை பாருங்க, அதை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்ப அங்கிருந்து ஒரு பொண்ணு வந்து அந்த டிராகனோட மேல ஏறி
பாருன்னு சொல்றா. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க, கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. யார் அந்த பொண்ணுன்னு பார்த்தா அந்த மிங்கி பொண்ணு தான். இப்போ இந்த பொண்ணை பார்த்ததும் அந்த ஆப்ஷனுக்கு வந்திருக்க ஆளுகள் எல்லாம் ஜொல்லு ஊத்திக்கிட்டு அதுல ஒருத்தன் சொல்றா, மிஸ் மிங்கி உங்களை பாக்குறதுக்கு இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. அப்ப இன்னொருத்தன் சொல்றா, சும்மாதான் கிடையாது, இவங்களை நைட் கிங் சிட்டியோட ஃபர்ஸ்ட் பியூட்டின்னு சொல்றது. அப்ப இன்னொருத்தன் சொல்றா, அது மட்டும் கிடையாது, இவங்க ஆப் ஸ்டெப் டிரான்ஸ்ஃபர்ல இருக்காங்க, அந்த லிங்க் ஃபார்ம் பைல விட இவங்க ரொம்ப ஸ்ட்ராங். அப்ப அந்த மிங்கி பொண்ணு அங்கிருந்து சொல்றா, என்னோட அப்பா இன்னைக்கு வராது, அவரு செக்குலேஷன்ல இருக்கிறாரு, அதனால இன்னைக்கு இந்த ஆப்ஷனோட இன்சார்ஜ் நான் தான். அப்புறம் நீங்க எல்லாரும் பெட் பண்ணுங்க, வின் பண்ணுங்க, வீட்டுக்கு வெறும் கையும் வீசி போகாதீங்க. அப்ப அங்கிருந்து ஒருத்தன் கத்துக்கிட்டா சொல்றா, மிஸ் மிங்கியும் நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களை ஏமாத்த மாட்டோம். அப்ப இன்னொருத்தன் சொல்றான், மிஸ் மிங்கியும் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, நான் வீட்டுல இருந்து வரும்போது என்னோட வைஃபோட புக்கை எடுத்துட்டு வந்துட்டேன். இன்னொருத்தன் சொல்றா, மிஸ் மிங்கியும் நான் உங்களுக்காக என்னோட ஃபேமிலி சொத்தை ஃபுல்லா தர தயாரா இருக்க. அப்ப இதெல்லாம் பார்த்து அந்த லிங்ஃபாங் அடுப்பா அவனோட காடு கிட்ட சொல்றா, டே இந்த முட்டா பசங்க எல்லாம் எங்க இருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு அவங்கள எல்லாம் கொண்டுடு. அப்ப அந்த காடு மனசுல நினைக்கிறா, இந்த யங் மாஸ்டர் முட்டாப்பாய் அந்த பொண்ணோட பின்னாடி சுத்தி சுத்தி தினமும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வருவா, அதை சமாளிக்கிறதுக்கு நாங்க போனோம். ஃபர்ஸ்ட் இவனை பத்தி கவலைப்படாம இல்லாம மத்தவங்களை பத்தி கவலைப்பட்டு இருக்கான் முட்டா பையன். அப்ப அந்த டிராகன் வாயில இருந்து என்னத்தையோ வெளியே விடுது. அப்ப அந்த மிங்கி பொண்ணு அதை பவர் யூஸ் பண்ணி எடுத்துட்டு சொல்றா, இதுதான் ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் வரப்போற ட்ரெஷர், பீஸ் ஆஃப் மெட்டீரியல், இதோட ஃபர்ஸ்ட் பெட்டிங் பிரைஸ் 100,000 யாவோ அயன்ஸ். அப்ப அந்த லிங்ஃபாங் அங்க இருந்து 500,000, மிங்கியோ என்னாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அப்ப அவனோட கார்ட்ஸ் இந்த முட்டா பையன் நினைச்ச மாதிரியே பண்ணிட்டா. அப்ப அங்கிருந்து ஒரு வயசு 1.5 மில்லியன். அப்ப இது கேட்டது எல்லாரும் ஷோக் ஆயிட்டாங்க, யார் இது இவ்வளவு ரிச்சான பர்சன். பார்த்தா அந்த லியோ பொண்ணு தான் கை காட்டிட்டு நிக்கிறா. அவன் நினைக்கிற எதுக்காக எங்கிட்ட கைய பொக்க சொன்னாரு. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட கேக்குறா, யங் மாஸ்டர் நீங்க எதுக்காக பெட்டே கூப்பிடாம இருக்கீங்க, பின்ன அங்க இருக்க அந்த பிளாக் அயன் பீஸ் 1.5 மில்லியனுக்கு வர்த்து இருக்குமா. அப்ப ஹீரோ சொல்றா, அதுவா என்னோட கை வலிக்குது, அதான் நான் உங்ககிட்ட கைய தூக்க சொன்னேன். அப்ப அந்த மிங்கி பொண்ணு கடுப்பாய் நினைக்கிறா, மறுபடியும் இவ்வளோ என்னோட பிரேஸ்லெட்டை எங்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனவ, அவளுக்கு எவ்வளவு தைரியம் தான் இங்க வந்து ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருப்பா. அப்ப இந்த லிங்ஃபாங் கடுப்பாய் நினைக்கிறா, இந்த லின்னியும் முட்டாப்பாய எங்க இருந்து வந்தானே தெரியாது, அவ எங்கிட்ட அவனோட பணத்தை காட்டிட்டு இருக்கானா. அப்படி சொல்லிட்டு அவன் 2 மில்லியன். அப்ப ஹீரோ அந்த லியோ பொண்ணு கிட்ட சொல்றா, நீ அடுத்த பெட் பண்ணு. அப்ப அந்த பொண்ணு கேக்குற எவ்வளோ. அப்ப ஹீரோ அங்கிருந்து, பிரதர் கியூன் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க. அப்ப அங்கிருந்து அந்த கியூன் சொல்றா, நான் நினைக்கிறேன் அதுக்கு 3 மில்லியன் வர்த்து தான் இருக்குன்னு, அது அவ்வளவு வரைக்கும் தான் போகும். அப்ப ஹீரோ சரி நல்லா பாயிண்ட் தான். அப்ப அந்த லியோ பொண்ணு அங்கிருந்து 3 மில்லியன். அப்ப அந்த லிங்ஃபாங் சொல்றா, என்ன 3 மில்லியனா, என்ன இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா. அப்ப அந்த ஹேடாவோ சொல்றா, அந்த லிங்ஃபாங்கனை பார்த்தாலே தெரியுது அவனுக்கு சரியான ஒரு எனிமி கிடைச்சிருக்கான்னு. அப்ப அவங்க கூட வந்து அந்த பொண்ணு சொல்றா, அவனை பார்த்தாலே தெரியுது அவன் நார்மல் பர்சனே கிடையாது, அதை விட அவன் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கா, இவனை டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப அந்த மிங்கி பொண்ணு அங்க இருந்து 3 மில்லியன் மேல யாருக்காச்சும் பெட் பண்ண விருப்பம் இருக்கா, இல்லைன்னா இது அவங்களுக்கு சொந்தம். அப்ப ஹீரோ அதை வாங்கிட்டு சொல்றா, ஃபைல்ல இது எங்கிட்ட கிடைச்சிடுச்சு. அப்படியே ஹீரோ ஸ்டோரேஜ் ரிங் யூஸ் பண்ணிக்கிட்ட, இது அதோட மணி. அப்ப அந்த டிராகன் அந்த காசு ஃபுல்லாவே எடுத்துட்டா. அப்ப இது பார்த்துட்டு அந்த லிங்ஃபாம் பையில சிரிச்சுக்கிட்ட சொல்றா, அந்த முட்டா பையன் 3 மில்லியனை கொடுத்து குப்பையை வாங்கிட்டா, இவட மாதிரி நான் ஒரு முட்டாளை பார்த்ததே இல்லை, அதனால எனக்கு இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்ப இவன் சொன்னது கேட்டதும் மத்தவங்களும் சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப ஹீரோ அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே சொல்றா, இங்க இருக்க முட்டா பசங்க கண்ணே இல்ல, அதனால நான் இப்ப பண்ண போற விஷயத்த பார்த்து நீங்களே உங்களோட கண்ணை துறப்பீங்க. அப்படியே ஹீரோ அந்த அயன்ல பவர் செலுத்திக்கிட்டே சொல்றா, இது வெறும் ஒரு பீஸ் ஆஃப் அயன் கிடையாது, இது ஹை பியூரிட்டி இருக்க மிஸ்டீரியஸ் சில்வர் தான், இதோட வர்த்து 3 மில்லியனா, அதுக்கு மேல போகூடா முட்டா பசங்களா. பார்த்தா அந்த அயம் பிரேக்க அதுல இருந்து தாலிஸ்மன் வருது. அது மட்டும் இல்ல, இந்த மிஸ்டீரியஸ் ட்ரெஷருக்குள்ள ஒரு டாப் கிரேட் சோல் டாலிஸ்மனும் ஒளிஞ்சிருக்கு. அப்படியே அதை எடுத்துக்கிட்ட சொல்றா, நல்ல வேலை உங்களோட கண்ணெல்லாம் குட்டா போச்சு. அப்படியே மனசுல நினைக்கிறா, இனி என்னால என்னோட பப்பட்டை அப்கிரேட் பண்ண முடியும்.